ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளில் தேவ சப்தமாக இருக்கும்படியாய் கத்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை நினைத்து கத்தர் கொடுத்த பலத்தை நினைத்து தேவனை துதிக்கிறேன். குவாரண்டைன் நாட்கள், தனிமைப்படுத்தப்பட்ட காலகட்டங்கள், ஆங்காங்கே நாம் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே இடத்துல கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில குடும்பங்களாய் கூடி ஆராதிக்கிறோம். தெய்வ வசனத்தை இந்த நேரத்தில் பார்க்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஸ்லாக்கத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அநேக ஊர்களிலே அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. ஆனாலும் நம்முடைய ஊழியர்களில் நம்முடைய திருச்சபைகளுக்கு கத்தர் இப்படிப்பட்ட நேரலையின் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்திக் கொள்வோம். உற்சாகமே வசனங்களை கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மிகுந்த துக்கத்தின் நாட்கள், ஒரு முகத்தின் முகங்களை பார்த்து ஆராய்த்து பிரசங்கித்த அந்த அருமையான நாட்களை மறந்து போக முடியாது. நீங்கள் என்னை பார்க்க முடியும், நான் உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆனாலும் என் ஜபத்திலே என்னுடைய எல்லா விதங்களிலும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீண்ட வருடங்கள் ஊழியங்கள், நீண்ட வருட பிரயாசங்கள், ஆனால் இந்த மாத காலகட்டங்கள் சுமார் ஒரு 40 நாட்களாக உங்களை பார்க்க முடியாதபடி பலவிதமான தடைகள், பலவிதமான சோழல் என்று சொன்னாலும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு இடத்தில் கூடி ஆராய்த்துக் கொண்டிருந்தனால் வித்தியாசமான குடும்ப சூழ்நிலை கூடி ஆராதிக்கிறோம். ஆனால் சீக்கிரத்தில் இந்த உபாதை நீங்கும். நாம் ஒன்று கூடி ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் கண்டுபிடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய கிருபை நம்மை ஆளுகை செய்யும்படியாய் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி என்பதை கேட்கிறேன். துதியினாலே கிருபை பெருகும் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. துதிக்க 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 கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும் என்று அறிந்திருக்கிறோமே. தடைகள் எல்லாம் மாறும், சோர்வுகள் மாறும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி அன்பாய் கேட்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் முழங்கால் படித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் முழங்கால் முக்காடுகள் சரியா இருக்கட்டும். சிறு பிள்ளைகளை அமைதிப்படுத்துங்க. எல்லா ஒரு இடத்துல கூடி வந்து எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறந்து தேவனை துதிக்கும்படி ஸ்தோத்தரிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களேன். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், அதிசயங்களை காண செய்கிற ஆண்டவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீரே நம்பிக்கை எங்களுக்கு, நீரே எங்களுக்கு விடுதலை, நீரே எங்களுக்கு ஆறுதல், நீர்தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ளீஸ் ஓபன் அப். கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிகளை உங்க வீடுகளிலே, ஒரு குடும்பங்களிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரி துதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய கிருபையை நினைக்கிறோம், உம்முடைய ஆளுகை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஜீவித்திருப்பது உம்முடைய கிருபை. எத்தனையோ பாழ்கடிப்புகள், கஷ்டங்கள், பலவீனங்கள் தேசம் முழுவதும் கொள்ளைகளை பரவி கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து இவ்வனமாய் வழிநடத்துகிற தயவு என்று நாங்கள் துதிக்கிறோம். தெய்வமே, அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துகிறவர், எங்களை உருவாக்குகிறவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், எங்களோடு பேசுகிற ஆண்டவர், எங்களை வழி நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர், ஒருவனாய் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொன்ன அந்த தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அவரை போல ஒரு ராஜா நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவரே நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். அவரை போல ஒருவர் இல்லை. அவரே நம்முடைய எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நேராய் வருவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறக்கிறோம். ஒருவேளை அங்க பக்கத்துல யாராவது விளையாடி கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லுங்க, விளையாட வேண்டாம். எல்லாம் முழங்கால் போயிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன். எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆங்காங்கே தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரலாம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இறங்கி வரும். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆங்காங்கே தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறதை பரலோகம் பார்த்து கம்பீரிக்கலாம். தேவ பிரசன்னம் இறங்கி வரும். துன்மார்க்கின் ஆதனை பிரியப்படாத ஆண்டவர், நீதிமானை விரும்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தேசத்திலே பாழ்கடிப்புகளும் பலவீனங்களும் இக்கட்டுகளும் விதவிதமான காரியம் நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உண்மையுள்ள ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி உங்கள் கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம் 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 துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சேர்ந்து பாருங்களேன். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள் வாசமாய் இருக்கிற ஆவியானவரே, சபையை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவரே, குடும்பங்களை வழிநடத்துகிற ஆவியானவரே, சகல சத்தியத்தை போதித்து வழிநடத்துகிற எங்கள் ஆவியானவரே, எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறீர். அவள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வேத வசனங்களை புரிந்து கொள்கிற விளக்கத்தை எங்களுக்கு தாரும், வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். உமையே நம்பி வாழ உதவி செய்யும். இது ஒரு நிகழ்வாய் அல்ல, இது ஒரு பழக்கமாய் அல்ல, ஏதோ லைவ் பண்றாங்கப்பான்னு பார்த்து நெகிழ்ந்து போகல்ல, நெகிழ்ந்து போகல்ல, சிரித்து போகல்ல. ஆண்டவரே, ஏதோ அறிவை வளர்த்து ஏதோ ஒன்று பேசுறாங்கப்பான்னு சொல்லி நாங்கள் சுகபோகமாய் வாழ்ந்து போக அல்லப்பா. கர்த்தருடைய இருதயங்களை புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் உமக்கு நாங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ள, இன்னும் அதிகமாய் நேசித்து விட கிருபை பாராட்டுங்க. இந்த குவாரண்டைன் நாட்களை கர்த்தர் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு எதுவான நாட்களாய் கர்த்தர் மாற்றிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னோடு கூட என்னுடைய குடும்பங்கள் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேத வசனத்தை தியானிக்கும்படி சில நேரங்களில் கர்த்தரை பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்க ஸ்லாக்கியத்திலிருந்து நான் தேவனை துதிக்கிறேன். ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான சூழ்நிலைகள், ஆங்காங்கே இருந்து லைவ் டெலிகாஸ்டை பார்த்து வசனங்களை கேட்டு சபை பலப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலகட்டங்கள், இதுவும் ஒரு சாட்சியாக பின்னாட்களிலே மாறும் என்று கர்த்தர் விசுவாசிக்கிறேன். We'll take everything as an experience. இதையும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, நல்ல ஒரு பழக்கமாக, நல்ல நினைவு கூறுதலாக வருகிற நாட்களை இதை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்லுவாங்க, எங்க நாட்களிலே குவாரண்டைன் நாட்கள் வந்தது, COVID-19 என்ற பெரிய வியாதி வந்தது, அந்த நாட்களில் நாங்கள் குடும்பமாய் கூடி ஜெபிப்போம், எங்களுடைய பாஸ்டர் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், அதை பார்த்து நாங்கள் கெம்பீரிப்போம். அப்படியாக ஒரு சபையாக குடும்பங்களாக நாங்கள் ஆங்காங்கே கூடி ஜெபித்தோம் என்கிற இவைகள் எல்லாம் பசுமரத்தாணி போல நம்முடைய பிள்ளைகள் மனதிலே பதிந்து பின் நாட்களிலே இவளெல்லாம் நல்ல சாட்சிகளாய் கர்த்தர் எழுப்பி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். குடும்பங்களை ஜெபிக்கும் போது அநேக வீடுகளிலே இப்பொழுது ஜெபங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் கூடி ஜெபிப்பதை நான் கர்த்தருக்கு உணர்கிறேன். சபையிலே கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையிலே அப்படியாச்சு இப்படியாச்சு நெகட்டிவ்ல பேசுகிற ஒரு புறத்திலே சபையின் மக்கள் ஆங்காங்கே கூடி ஜெபிக்கிறார்கள், வேத வசனத்தை நேசிக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள், நன்மைக்கு எதுவான காரியங்கள் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும், அதி சீக்கிரத்திலே இந்த லேச அனுபவத்திலும் நீங்கிவிடும். நாம் கூடி வருவோம், திரு விருந்துகளை ஆசரிப்போம், அப்பம் பிற்போம், திராட்சரசத்தை பருகுவோம், அன்பின் ஷாலோம் என்று சொல்லி அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே தெய்வீக வார்த்தைகள் வெளிப்படும். ஒருவேளை அப்படி வருகை என்று சொன்னால் சிறகடித்து பறந்து போக கர்த்தர் நம்மை ஆயத்த நிலையில் வைப்பாராக. எது நடந்தாலும் சரி, நிச்சயமாகவே ஜெயமாக கர்த்தர் வழி நடத்துவார். அடிக்கடி சொல்வது போல, மரணமோ இல்லை அவருடைய வருகையோ எது சம்பவித்தாலும் அதற்கென்று ஆயத்தமாகிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நிச்சயமாகவே கொரோனா நாட்களுக்கு பின்பாக, ஒரு COVID-19 காலகட்டங்களுக்கு பின்பாக ஒருவேளை கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்து திருச்சபைக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுப்பார் சொல்லி என்றால், கூடி ஆராதிக்கிற திருச்சபைகளுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுப்பார் சொன்னால், முன் நாட்களில் செய்த ஊழியங்களை காட்டிலும் இரட்டத்தனையான ஊழியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை காட்டிலும் நம்முடைய சபைகள் அதிக நிகழ்வுகள், அதிக சுவிசேஷ கூட்டங்கள், அதிக உபவாச கூட்டங்கள் சொல்லி கர்த்தர் நம்முடைய திருச்சபைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் வருகிற நாட்களிலே பெரிய காரியத்தை செய்வார். சபை இப்படியாக மந்தமாய் கிடக்க அல்ல, பூட்டப்பட்டு கிடக்க அல்ல. ஹல்லேலூயா. சபை இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல, கூடி வந்து ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் நிச்சயம் வைத்திருக்கிறார். சபையை கர்த்தர் பலப்படுத்த வல்லவர். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னா, இவைகள் எல்லாம் அவருடைய வருகைக்குரிய காரியங்கள், அவர் வருகைக்குரிய அடையாளங்கள். சுனாமி காலகட்டங்களும் அப்படித்தான், COVID-19 காலகட்டங்களும் அப்படித்தான், தானே புயல் காலகட்டங்கள், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் போதெல்லாம் ஒன்று நினைவு கூற வேண்டும், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மத்தேயு சுவிசேஷம்
20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வாக்கையை மறந்துவிடக் கூடாது. இயேசு சீக்கிரம் வருகிறார். சீஷர்கள் கேட்டாங்க, கடைசி நாட்கள் இவைகள் எப்படி நடக்கும், இது எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கணும் சொல்லும்போது அவர் சொன்னார், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் உண்டு, இதெல்லாம் சம்பவிக்கும். இந்த சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த சுவிசேஷத்தை இந்த அதிகமாய் பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கொண்டு ஜெயமாக நடத்த வல்லவர். நம்மை கர்த்தர் நேர்த்தியான பாதையில் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கடந்த வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிற அதே உபதேச பகுதிகளுக்குள் நான் கடந்து வர விரும்புகிறேன். பிலிப்பியர் புத்தகத்தை மையப்படுத்தி நாம் சில மாதங்களாகவே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 2 மாத அளவில் பிலிப்பியரை மாத்திரம் மையப்படுத்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தியானித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். பிலிப்பியர் பின்னணிகளை எல்லாம் தியானித்து முடித்தோம். ஆசிய தேசத்திலே வசனம் பிரசங்கிக்க பவுல் அப்போஸ்தலன் ஆவியினால் தடை செய்யப்படுகிறார். மெக்கதோனியா தேசத்துக்கு போகும்படியாய் அவன் சொப்பனம் காண்கிறான். அவன் புரிந்து கொண்டான், மெக்கதோனியா தேசத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே பிலிப்பி பட்டணத்திற்கு போய் திருச்சபை உருவாகிறது. திருச்சபை உருவாக்கப்படும்போது லீதியால் அங்கு சேர்க்கப்படுகிறாள். அந்த குறிப்பிடுகிற பெண் நிமித்தம் சிறைச்சாலை அனுபவங்கள், சிறைச்சாலையின் அதிகாரி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். ஆக திருச்சபை உருவாகி வருகிறது. திருச்சபை உருவாக்கப்பட்டு 10 வருடங்களுக்கு பின்பாக திருச்சபைக்காக உபதேசம் எழுதும்படியாய் பரிசுத்தர் ஏவப்பட்ட இந்த பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகிறான். பிலிப்பியரிலே 3 விதமான மக்கள் இருந்ததாய், 3 விதமான ஆவிக்குரிய நிலை இருந்ததாய் அவன் எழுதி வைக்கிறான். முதலாவது அங்கே பரிசுத்தவான்கள், அங்கே கண்காணிகள், உதவிக்காரர்கள். இந்த 3 விதமான நிலை மக்கள் பிலிப்பியரில் உண்டு என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் அவனவாக இந்த பிலிப்பியர் நிருபத்தை துவக்குவதை பார்க்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறான். கிறிஸ்து இயேசு நமக்காக தாழ்மையானார் என்பதை அவன் கற்றுக் கொடுக்கிறான். பின்பாக 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் வாசிக்கலாமே. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும். பிலிப்பியர் புத்தகத்திலே விசுவாசத்தை 4-5 இடங்களிலே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடியும். விசுவாசம் கடந்த நாட்களில் தியானித்த ஒரு மனுஷனுடைய அவசியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நீதிமான் பிழைத்துக் கொள்ள முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் நீதிமானை பிழைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளவு நீதிமானாய் இருந்தாலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் நீங்கள் பிழைத்துக் கொள்ள முடியாது. விசுவாசி பதறான். விசுவாசிக்கிற ஒரு நாளும் பதறி போவதில்லை. ஆவிக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் அதிகமாய் இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டிய விஷயம், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும். கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பேனோ. அப்போ கடைசி நாட்களில் பிசாசின் ஒரு பெரிய தந்திரம் விசுவாசத்தை கெடுத்து போடுவது, விசுவாசத்தை எல்லாம் அவிசுவாசமாய் மாற்றி போடுவது, விசுவாசத்தை எல்லாம் ஒரு மாயையான விசுவாசமாய் மாற்றி போடுவதே பிசாசின் தந்திரமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த சிறிய விசுவாசம் ஒன்று உண்டு, கவனிக்கணும். இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். என் இயேசுவை நம்பி இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. கிறிஸ்து இயேசு என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து இயேசு என் தலைமுறையை வழிநடத்துவார். கிறிஸ்து இயேசு எனக்கு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். கிறிஸ்து இயேசு அவரை பின்பற்றி இருக்கும்போது நிச்சயமாகவே பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த கிறிஸ்து இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லுகிற இந்த கிறிஸ்து இயேசுவை ஆணித்தரமாய் விசுவாசித்து பரலோகம் வந்து சேர்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் வருகிறது எல்லாம் பாவமாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் எது வந்தாலும் சரி அது பாவமாக. விசுவாசிக்கிற பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் தெளிவாய் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. பலமுறை சொல்கிற காரியம், இயேசு கிறிஸ்து தேசம் முழுவதும் கடந்து சென்றார். வியாதியஸ்தரை பார்த்தார், பிணியாட்களை பார்த்தார். அவரை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாச தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஆக விசுவாசம் மாத்திரமே ஜெயத்தை கொண்டு வருகிறது. பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமா? நீங்க விசுவாசிக்கணும். இயேசு என் பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்வார். உங்கள் கடன் பிரச்சனை மாற வேண்டுமா? விசுவாசிக்கணும். இயேசு என் கடன் பிரச்சனை மாற்றி கொடுப்பார். வியாதி மாற வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். ஆக விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் அது விசுவாசமே நமக்கு ஜெயமாய் இருக்கிறது. கடைசி நாட்களில் பட்டியலிடுகிறார், இவர்களெல்லாம் பரலோகத்துக்கு வர முடியாது என்று சொல்லி விக்கிரகாரணைக்காரர்கள் எல்லாம் லைனா எழுதிட்டு கடைசி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறோம், அவ்விசுவாசிகள் பரலோகத்துக்கு பிரவேசிப்பதில்லை. ஆக அவ்விசுவாசிகளும் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஆகவே நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிற இந்த நாட்கள் முழுவதும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். விசுவாசமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். பவுல் அப்போஸ்தலன் நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் பவுலுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா போராட்டத்தின் நடுவிலும் அவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டதாய் பார்க்க முடியும். ஆக இன்னைக்கு நான் அதிகமாக பிரசங்கிக்க விரும்புகிற காரியங்கள் விசுவாசம். என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஆணித்தரமாக இருக்க வேண்டிய விஷயம் கிறிஸ்து இயேசுவை பற்றின விசுவாசம். கிறிஸ்து இயேசுவை பற்றின விசுவாசம் நமக்கு காணப்படும்போது இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் விசுவாசத்தாலே மேற்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஜெயத்தை நமக்கு கொடுப்பாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் நமக்குள்
நம்மோடு காணப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நான் கடந்த நாட்களை படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை படித்து வியந்து போனேன். ஒரு காரியத்தை படித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் என்று சொல்லப்படுகிற இந்த COVID-19, இந்த கொரோனா என்று சொல்லுகிற இந்த சிறிய கிருமியே இத்தனை பெரிய காரியங்களை செய்யும் என்று சொன்னால் ஒரு கடுகளவு விசுவாசம் எத்தனை பெரிய காரியத்தை செய்துவிட முடியும். வேதவசனம் தான் சொல்லுதுங்க, ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் என்று சொல்லுகிற கொரோனா வைரஸ் இத்தனை பெரிய இம்பாக்ட் செய்துவிட முடியும் என்று சொன்னால் ஒரு கடுகளவு விசுவாசம் அது எவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட முடியும். ஆகிய நாட்களில் உங்களுக்கு விசுவாசம் பெருகுவதாக, உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் பெருகுவதாக, குடும்பங்களுக்கு விசுவாசம் பெறுவதாக. படுத்து கிடக்க அல்ல, மடங்கி கிடக்க அல்ல, விழுந்து கிடக்க அல்ல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாச நீதிமான் எழும்பி நிற்பான். விசுவாசிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவிசுவாசத்தை தூண்டுகிற எந்த ஒரு செய்தியும் கேட்காதீங்க. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற எந்த ஒரு வார்த்தையும் கேட்காதீங்க. நெகட்டிவ் பேசுகிற எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையும் காது கொண்டு கேட்காதீங்க. விசுவாசத்தை பேசுங்கள். விசுவாசத்தை சொல்லுங்க. நீங்க கர்த்தரை விசுவாசிங்கப்பா. என் பலத்தால முடியாது, உங்க பலத்தால முடியாது, மெடிக்கல் சயின்ஸால முடியாது, உலகத்தின் எந்த திட்டங்களால் முடியாது. நம்மை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நாமத்தில் விடுதலை உண்டு. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக விடுவிக்கப்படுவார்கள். இந்த விசுவாச ஆணித்தரமான வார்த்தைகளை பிரசங்கிக்க, பேச, கேட்க, சொல்ல, டிக்ளேர் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆபிரகாம் சொன்னானே, பர்வதத்திலே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிற அந்த ஆணித்தரமான விசுவாச வார்த்தைகளை நாம் கனப்படுவோம். ஈசாக்கு கேட்கிறோம், அப்பா நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, பலிமிருகம் எங்கே என்று சொன்னபோது அவன் உள்ளத்தில் தெரியும், பலிமிருகம் இவனைத்தான் பலி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவன் சொன்ன ஒரு காரியம் உண்டல்லவோ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவன் யெகோவா ஈரே, தேவனை விசுவாசிக்கிற ஒரு ஆபிரகாமை பார்க்க முடியும். வேதத்தின் எல்லா இடங்களிலும் விசுவாசத்தை மையப்படுத்தி செயல்படுவதை பார்க்க முடியும். இயேசு போகிற இடங்களெல்லாம் விசுவாசம் உள்ள பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். விசுவாசம் உள்ள பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள், சுகம் பெற்றுக் கொள்கிறார்கள். விசுவாசம் உள்ள பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறாங்க. ஒருவர்கிட்ட கேட்டார், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டாரு. அவன் நான் விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று அவன் ஜெபித்தது போல இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசம் பலப்படும்படியாய், அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கும்படியாய் அதிகமா ஜெபிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். ஆக பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் பட்டணங்களில் எழுதி பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது விசுவாசத்தை அதிகமாய் மையப்படுத்துவதை பார்க்க முடியும். 17ஆம் வசனம் சொல்கிறது, வாசிங்களே 17ஆம் வசனம், பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து நான் வார்க்கப்பட்டு போக விரும்புகிறேன். அதில் மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறேன். என்ன காரணம்? அது உங்கள் விசுவாசத்தின் மேல இடப்படுகிற பலி. அப்போ பலியிடப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் என்னாகும் புஸ்தகத்துல பலியை குறித்து வார்க்கப்படுகிற அனுபவத்தை குறித்து பலர் எழுதி, லேவியராகும் புஸ்தகம் முழுவதும் பலியை குறித்து எழுதப்பட்டிருப்பதை பார்க்கணும். என்னாகும் புஸ்தகத்துல வார்க்கப்படுகிற அனுபவத்தை குறித்து எழுதப்பட்டிருப்பதை பார்க்கணும். இன்னைக்கு நான் வார்க்கப்படுகிற அனுபவம் நான் பேசவில்லை, கவனிக்கணும். அப்போ பலி செலுத்தப்படும், கடைசியாக அதன் மேலே திராட்சரசம் வார்க்கப்படும். போஜன பலியின் முன்பாக திராட்சரசம் வார்க்கப்படும். அப்ப கடைசியாக பினிஷ் பண்ண எல்லாம் முடிந்தது என்று சொல்வதுதான் அந்த பான பலியை குறிக்கிறது, வார்க்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. பவுல் சொல்றார், பிலிப்பி சபையே, உனக்குள் இருக்கிற விசுவாசம் அது பலியாக மாற வேண்டும். திருச்சபைகளில் விசுவாசம் அதிகரிக்க 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 தேவனுடைய கிரியைகளை பவுல் சொல்றார், உங்கள் விசுவாசம் என்கிற பலியிலே நான் வார்க்கப்பட்டு போனாலும் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ பிலிப்பி சபையிலே ஒரு பலி இருக்கிறது. அந்த பலி என்ன பலியாம்? விசுவாசம் என்கிற பலி. இப்படிப்பட்ட நல்ல ஆழமான திருச்சபையாய் நம்முடைய திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தின் ஆழத்தை பிலிப்பி சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் பல கட்டங்களிலே சொல்வதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பல இடங்களில், 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலும் பல இடங்களில் விசுவாச வார்த்தைகளை அவன் அதிகமாய் சொல்லுவதை பார்க்க முடியும். சரி, கவனிக்கணும். இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி முடித்த உடனே பவுல் அப்போஸ்தலன் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறான். பிலிப்பி எழுதும்போது ஒரு கேரக்டரை அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். வாசிங்களேன், 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கணும். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அடுத்தது, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை விசுவாசம் என்கிற பலியை குறித்து எழுதுகிறான். விசுவாசம் மேல் வார்க்கப்பட்டு போன எனக்கு சந்தோஷம் என்று எழுதுகிறான். அது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று எழுதிவிட்டு உடனே அவன் சிந்தையிலே அவன் வருகிற ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். வாசிங்களேன், விசுவாசத்தை எழுதிவிட்ட அவன் அடுத்ததாக எழுதிய காரியம், அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல்
மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவையும் உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். விசுவாசத்தின் பலியை குறித்து எழுதுகிறான். அதில் வார்க்கப்பட்டு போவது எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்று எழுதுகிறான். அதில் நீங்களும் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்ததாக விசுவாசத்தை எழுதின உடனே அவன் சிந்தைக்கு வருகிற கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீமோத்தேயு சிந்தைக்கு வருகிறான். உடனே தீமோத்தேயு ஸ்ட்ரைக் ஆகிறான். உடனே சொல்றான், உங்களை பற்றி அறிந்து கொள்ளும்படியாய் நான் தீமோத்தேயு அனுப்பலாம்னு நான் நினைக்கிறேன். வாசிங்கம்மா 18 வசனம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அடுத்த வசனம். அது என்னென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. பவுல் சொல்கிறான், என்னை போன்று என் மனதை அறிந்திருக்கிற ஒருவன் என்கிட்ட இருக்கான், அவன் தான் தீமோத்தேயு. தீமோத்தேயு என்றால் என்ன? தீமோத்தேயு என்றால் யார்? இவனுடைய பின்னணியம் என்ன? பலமுறை நான் பேசிட்டு இருந்தாலும் தொட்டு பேச விரும்புகிறேன். பரிசுத்தாவை பலப்படுத்துவாராக. வாசிக்கலாம். தீமோத்தேயை முதல் முறை பார்த்த இடங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் தான் பிலிப்பி பட்டணத்திற்கு போகிற அதிகாரம். பிலிப்பி பட்டணத்தில் முதல் முறை பவுல் அப்போஸ்தலன் ஊழிய நிமித்தமாய் கடந்து போகிற அதிகாரம் இந்த 16ஆம் அதிகாரம் தான். இந்த 16ஆம் அதிகாரம் சற்று முன்பாக மேல வாசிக்கும் போது அவன் தீமோத்தேயுவை சந்திக்கிறான். ஆக தீமோத்தேயும் பவுலும் சீலாவும் லூக்காவும் இவர்களெல்லாம் தான் பிலிப்பி பட்டணத்துக்கு கடந்து போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அப்போ தீமோத்தேயு இன்ட்ரோடக்ஷன். பிலிப்பி பட்டணத்துக்கு போவதற்கு முன்பாகவே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயை சந்திக்கிறான். இந்த தீமோத்தேயை சந்தித்து 10 வருடங்களுக்கு பின்பாக தான் இந்த பிலிப்பியர் புத்தகம் எழுதப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் பிலிப்பியை சந்திக்கிறான். பிலிப்புக்கு போவதற்கு முன்பாக தீமோத்தேயை சந்திக்கிறான். ஆக தீமோத்தேயை சந்தித்து சுமார் 10 வருடங்களுக்கு பின்பாக தான் இந்த பிலிப்பியர் புத்தகம் எழுதப்படுகிறது. அப்படின்னு இந்த 10 வருட காலத்துல தீமோத்தேயு அவ்வளவு நல்ல ஊழியனாய், பவுலுக்கு ஏற்ற ஊழியனாய், பவுலின் இருதயத்தை புரிந்திருக்கிற ஊழியனாய் கர்த்தர் தீமோத்தேயை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கலவித்ராமன் சொல்ல பார்க்கலாம். ஒரு 10 வருஷங்களுக்குள்ளாக தீமோத்தேயுடைய குவாலிட்டியை பவுல் புரிந்து கொள்கிறான். தீமோத்தேயுடைய காலிபர், அவனுடைய மைண்ட் செட், அவனுடைய ஊழிய வாஞ்சைகள், அவன் சொல்றான், என்னை போலவே நினைக்கிற சிந்திக்கிற ஒருவன். சரி, இந்த தீமோத்தேயை குறித்து அதிகமா தியானிக்க வேண்டும் என்று நான் ஆவியில் ஏவப்படுகிறேன். பரிசுத்தாமே எனக்கு பலப்படுத்துவாராக. வாசிக்கலாமே. முதல் முறை தீமோத்தேயை பார்க்கும்போது இருந்த நிலைமைகள் வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதன்பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போகிறான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அப்ப தீமோத்தேயு சீஷனாக மாறி இருக்கிறான். ஒரு வாலிபன் தீமோத்தேயு. சரி சரி, தீமோத்தேயு சீஷன் இருக்கான். அவன் தாய் விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ. அவன் தகப்பனார் கிரேக்கன். கவனிக்கணும், தீமோத்தேயுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அம்மா நல்ல விசுவாசம், அப்பா கிரேக்கன். கிரேக்கனா இருக்கிற கிரேக்கன் சொன்னால் புறஜாதின்னு சொல்லலாம், இல்லை என்றால் தேவனை பற்றிய விசுவாசம் அதிகம் உள்ளவர் என்று சொல்ல முடியாத காலகட்டம், சொல்ல முடியாத பதங்கள் அவைகள். அப்பா கிரேக்கன், அம்மா விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீ. புரிந்து கொள்ளுங்க. அப்படி சொன்னால் குடும்பத்திலே ஒருவர் மாத்திரம் நல்ல விசுவாசத்தில் இருக்கிறார். அந்த நெக்ஸ்ட் தலைமுறையை கர்த்தர் விசுவாசத்தை கொண்டு வருவதை பார்க்க முடியும். சில நிறைய பேர் சொல்லுவாங்க, குடும்பத்தில் பாஸ்டர் என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? பாஸ்டர் நான் ஜெபம் பண்றேன், எங்க வீட்டுக்கார் ஜெபம் பண்ணவே மாட்டேங்கிறார். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனா என் வைஃப் ஜெபிக்கவே மாட்டேங்கிறார். எனக்கு கேட்கிற பிள்ளைகளே, குடும்பத்திலே ஒருவர் நல்ல விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருந்தாலே போதும், கர்த்தர் தலைமுறைகளை தீமோத்தேயுவை மாற்றிவிட முடியும். ஒருவர் நீதியாய், ஒருவர் நல்ல ஜெப வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்தாலே போதும். அதுக்காக ஒருத்தர் மாத்திரம் ஜெபிக்க சொல்லல, இருவர் ஜெபித்தால் மிகவும் நல்லது. ஆனாலும் குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் நான் என் விசுவாசத்தினாலே என் தலைமுறையை தீமோத்தேயுவை மாற்றிவிட முடியும் என்று சொல்கிற ஆணித்தரமான விசுவாசம் உங்களுக்கு வருவதாக. தீமோத்தேயுடைய தாய் நல்ல விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, தகப்பனோ கிரேக்கன். வாசிங்களேன். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரரால் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். முதல்ல அவன் இன்ட்ரோடக்ஷனே, அவன் ஒரு சீஷன். இரண்டாவதாக அவன் நற்சாட்சி பெற்றிருந்தான். தீமோத்தேயு நல்ல சாட்சி உள்ளவனாய் காணப்பட்டான். குட் விட்னஸ் பர்சனாலிட்டி, நல்ல சாட்சி அவனுக்கு இருக்கு. சரி, இந்த லியஸ்திரா ஊருக்கு இப்பதான் முதல் முறை பவுல் போறான் இல்ல, இதற்கு முன்பாகவே பவுல் போயிருக்கிறான். இதற்கு முன்பாக அப்படின்னு சொன்னால் லியஸ்திராவில் பவுல் முதலாவது போகும்போதும் தீமோத்தேயு அதை அறிந்திருக்கிறான். லியஸ்திராவில் பல பாடுகள்,
இந்த பவுல் அப்போஸ்தலன் அனுபவித்ததை வேத புத்தகம் காண்பித்துக் கொடுக்கிறது. அதை தீமோத்தேயுவிடத்தில் பேசும்போது சொல்கிறார், தீமோத்தேயுவே, நான் லியஸ்திராவில் பட்ட பாடுகளுக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு சொன்னா, லியஸ்திரா நாடுகளில் ஊழியம் செய்த போது பவுல் அப்போஸ்தலன் போன பிரயாசங்கள், பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த பிலிப் இந்த தீமோத்தேயு நிச்சயம் அறிந்திருந்தான். வாசிக்கலாமே 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும். வேகமாய் வாசிக்கணும். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். வேகமாய் உதவி செய்யுங்க. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். வாசிங்களேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். வேகமாய் வாசிக்கணும். அந்தபடியே ஸ்திரீகளும் 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேகமாய் வாசிக்கணும் ப்ளீஸ். அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அப்படின்னா, லீஸ்திராவிலே பவுல் அப்போஸ்தலன் பட்ட பாடுகளை, துன்பங்களை யார் அறிந்திருக்கிறான்? தீமோத்தேயு அறிந்திருக்கிறான். அப்ப தீமோத்தேயு அதை பார்த்திருக்கிறான், அறிந்திருக்கிறான். அப்படின்னு சொன்னா, தீமோத்தேயுக்கு முன்பாக, தீமோத்தேயு கண்களுக்கு முன்பாகவே பவுல் அப்போஸ்தலன் பலவிதமான பாடு அனுபவங்களை, துன்பங்களை அனுபவித்ததை அந்த தீமோத்தேயு பார்த்திருக்கிறான். சரி, அப்படின்னா லியஸ்திராவுக்கு முதல் முறை பவுல் அப்போஸ்தலன் வந்தபோது தீமோத்தேயு அங்கு இருந்திருக்க வேண்டும். தீமோத்தேயு லியஸ்திராவிலே பவுல் பட்ட பாடுகளை பார்த்திருக்க வேண்டும். வாசிக்கலாமே. லியஸ்திராவின் ஊருக்கு பவுல் அப்போஸ்தலன் முதல் முறை எப்போ வருகிறார்? வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவர்கள் இதை அறிந்து லிக்கோவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தப்பி ஓடுகிறார்கள். அங்க லீஸ்திராவுக்கு போறாங்க. லீஸ்திராவுக்கு போய் அங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க பவுலும் பர்னபாவும். வாசிங்களேன். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் லீஸ்திராவிலே ஒருவன், அங்கிருந்து லீஸ்திராவிலே ஒருவன் அப்ப லீஸ்திராவுக்கு ஓடி போறாங்க. லீஸ்திரால ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பவுலும் பர்னபாவும் சேர்ந்த காலங்களில லீஸ்திராவுக்கு ஓடி போறாங்க. அங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த லீஸ்திராவிலே வசனம் பேச ஆரம்பிக்கிறாங்க. வாசிங்களேன். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல், ஒருவன் இருக்கான், அந்த தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். வாசிங்களேன். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. அப்ப வசனம் கேட்கும்போது எப்படி கேட்கணும் பிரதர்? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நமக்குள் இருக்கும்படியாய் வசனத்தை கேட்கணும். வசனம் கேட்கும்போது என்றைக்கும் புரிந்து கொள்ளுங்க, அறிவை வளர்த்திக்கொள்ள வசனம் கேட்க கூடாது. நாலேஜை கெயின் பண்ற வசனம் கேட்க கூடாது. 10 விஷயம் தெரிஞ்சுக்கணும் பிரதர், அதுக்காக வசனம் இல்ல. நீங்க வசனம் கேட்கும் போது உங்களுக்குள் விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். விசுவாசத்தோடு வசனம் கேட்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், பாஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நாம் ஊழியம் செய்யும் போது, நாம் பிரசங்கிக்கும் போது, பாடும்போது, ஒரு சின்ன ஸ்தோத்திரம் சொன்னாலுமே அதை விசுவாசம் தான் செய்யணும். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து இயேசு நாமத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். அங்க வசனம் கேட்கிறவன் சும்மா கேட்கல, அவன் விசுவாசமாய் வசனம் கேட்கிறான். வாசனை எப்படி? பவுல் உற்று பார்க்கிறான். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, அவன் உற்று பார்க்கும்போது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் உண்டென்று கண்டு. அப்போ வசனம் கேட்கும்போது எப்படி கேட்கணுங்க? திரும்ப சொல்கிறேன், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்குள் இருந்து நாம் வசனம் கேட்க ஆரம்பித்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பான். இப்போ வசனம் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? இது நிகழ்வாக அல்ல, என்டர்டெயின்மெண்ட் ஆகல, உல்லாசமாய் அல்ல, சல்லபமாய் அல்ல. வசனம் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோடு வசனம் கேட்கும்போது நிச்சயமாகவே நாம் எழுப்பி நடக்க முடியும். ஒரு சப்பானி கால்கள் வழங்காதவன் அவனே வசனம் கேட்கும்போது, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோடு வசனம் கேட்கும்போது அவனை கர்த்தர் சுகமாக்கி எழுப்பி நிறுத்த முடியும் என்று சொன்னால், நல்ல கால்களும் நல்ல கைகளும் கரங்களும் உள்ள நீங்களும் நானும் அதிக விசுவாச வசனத்தை கேட்கும் என்று சொன்னால் நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும். நிச்சயமாக சொல்லுகிறேன்,
கால்கள் விளங்காத ஒருவன் வசனம் கேட்கும் போது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. நல்ல காலும் கையும் பலம் சுகத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வசனம் கேட்கும்போது எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? அது நேரலையாக இருக்கட்டும், டிவியில பேச எந்த ஒரு முறையில சத்திய வசனம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் போதே நீங்கள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் மாத்திரம். என்ன விசுவாசமா? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். நிறைய விசுவாசம் இருக்குங்க விசுவாசத்துல. இந்த விசுவாசம் என்ன விசுவாசம் தான்? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம், ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற விசுவாசம் அல்ல. ஹலோ, நிறைய பேர் வசனம் கேட்கும் போது ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற விசுவாசம், நன்மைக்கேற்ற விசுவாசம், என்னமோ ஒரு விசுவாசம் வச்சு பிடிச்சிருக்காங்க. ஆனா இவனுக்கு ஒரு விசுவாசம் பாருங்களேன், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அவன் கால்கள் சுகமாக வேண்டும் என்கிற விசுவாசம் அவன் அமர்ந்து கொள்ளல. அவன் விசுவாசம் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம். நான் ரட்சிப்பு என்றால் என்ன? முடிவு ரட்சிக்கப்படுவான். அப்ப இயேசு ஒரு ரட்சிப்பு. 2, இயேசுவுக்காய் வாழ்ந்திருப்பது ரட்சிப்பின் முழுமை. ஒருவன் வாழ்க்கை ரட்சிப்பின் முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, இயேசுவுக்காக வாழ்ந்திருக்க வேண்டும். அதுவே ரட்சிப்பின் முடிவு நிலை, கடைநிலை என்று நாம் அறிந்திருக்கிறோம். முடிவு நிலைத்திருப்பவன் என்ன செய்வானோ? அப்ப வசனம் எப்படி கேட்கிறான்? அவன் வணங்காதவன், கால்கள் எழும்ப முடியாதவன், அவன் முடமானவன் தான். ஆனா வசனம் கேட்கும் போது அவன் உள்ளத்தில் முடம் காணப்படவில்லை, உள்ளத்திலே ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் காணப்பட்டது. நிறைய பேர் கைக்கான சரியா இருக்கு, ஆனா உள்ளமும் முடமாய் கிடக்கிறது. ஆகவே இந்த அற்புத அடையாளங்களை பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது என்னை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தை நிர்விசாரமாய் கேட்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ற ஆண்டவரே, ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தோட வசனத்தை கேட்டு இது நிமித்தம் நான் எழும்பி நிற்க, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற சப்பானியாக அல்ல, நான் எழும்பி நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தை எனக்குள் வைத்தருளும் ஆண்டவரே. வாசிங்க என்னமா அவன் வசனம் கேட்கிறான், எப்படி கேட்கிறான்? அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் உண்டு என்று கண்டு. அப்ப ஆவிக்குரிய பிரசங்கமா இருக்கு. பாஸ்டர்ஸ் நாம எப்படி அவனை பாக்கெட்டை பார்த்து பேசக்கூடாது, அவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து பேச வேண்டும். அன்னைக்கு பாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம ஊழியர்களை மாறி போச்சுங்க. ஆமா, எல்லாம் பினான்ஸ் மைட்டரா போயிட்டோம், பணத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு உண்மையோட ஊழியன் ஒரு மனுஷனுடைய பாக்கெட்டை பார்த்து பேச மாட்டான், ஒரு மனுஷனுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து பேச மாட்டான். ஒரு உண்மையுள்ள ஊழியன் அவனுக்குள் இருக்கிற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டா என்பதை அறிந்து அவனோட தொடர்பை வைத்துக் கொள்வதை பார்க்க முடியும். அவனோடு ஒரு மனுஷன் ஒரு வசனம் கேட்பான்னு சொன்னால் அவன் என்ன நோக்கத்தோட வசனம் கேட்க என்பதை ஆழமாய் புரிந்து கொள்ள ஒரு தேவ மனுஷன் நன்றாக முடியும். உங்களுடைய நோட்டம் ஒரு நாள் காம்ப்ரமைஸ் மினிஸ்ட்ரி செய்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை சார்ந்திருக்கிற ஊழியமாக இல்லாமல் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை உண்டாக்கும்படியாய் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டோ என்பதை அறிந்து ஊழியம் செய்கிற கிருபைகளை கற்றுக் கொடு. பவுல் அப்போஸ்தலர் பெரிய கிருபை கற்றுக் கொடுத்திருந்தாருங்க. ஒருத்தி பின்னாலேயே வந்து சொல்றா, இவங்க வல்லவங்க, நல்லவங்க, இவங்க ரொம்ப சூப்பர்னு. பிலிப்பி பட்டணத்துலதான் அவன் திரும்பி பார்க்கிறான், இவா குறிசொல் ஆவியுடையவள். நிறைய பேர் வியாக்கியானிக்கிற கிருபையில இந்த நாட்டில் ஜெபித்து பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, சிலை பார்த்த உடனே அவன் என்ன நோக்கத்தோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இது மனிதனால கடக்கூடல, அப்படித்தானே உங்களுடைய சைக்காலஜி கால்குலேஷன் இல்ல, ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற அந்த தெய்வீக ஞானத்தினால ஊழியம் செய்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நம்ம சைக்காலஜில ப்ரே பண்றோம். ஆமாங்க, இவங்க கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லாம போயிட்டு ஏதோ பிரச்சனை போட்டு நினைப்போம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தாழ்மை நினைப்போம். அதாவது பாஸ்டர்ஸ் நம்ம கிட்ட பழகுற விசுவாசிகளை வைத்து அவருடைய கேரக்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வைத்திருப்போம். அது அல்ல தேவனுக்கு அவசியம். தேவன் தம்முடைய ஞானத்தினாலே சிலவற்றை வெளிப்படுத்தி கொடுக்கிற, வெளிப்படுத்தப்பட்டு நடக்கிற ஊழியரை தேவன் நம்மை மாற்றுவாராக. ஒரு சாதாரண ஊழியக்காரர் இருந்தா இந்த குறிசொல்கிறவர்கள் பாராட்டும் போது சூப்பர்னு போயிருப்பான். ஆனா ஆவியின் நிரம்பி இருக்கிற பவுல் அப்போஸ்தலன் தெளிவாய் புரிந்து கொண்டான், இவனுக்குள் இருக்கிற இந்த பாராட்டுகிற இந்த புகழ்ச்சி என்கிற சொல்கிற காரியம் இது ஒரு குறி சொல்கிற ஆவியினால் ஏவப்பட்ட காரியம் என்று சொல்லி அவன் தெளிவாய் புரிந்து கொள்கிறான். அதே போல வசனம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பவுல் பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு காதல் வணங்காத ஒருவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பவுல் உற்று பார்க்கிறான். உற்று பார்க்கும் போது அவன் பார்த்த விஷயம் கால்கள் வணங்காமல் இருக்கிறத பார்க்கல, அவன் பார்க்கும்போது தெரிந்து கொண்டான் இவனுக்கு ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கு. என்னுடைய பார்வை மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதற்கொண்டு பிரசங்கிக்கும் போது மனிதர்களை பார்க்கும் போது அவர்களுக்கு உள்ள காரியங்களை புரிந்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பேச, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை காண கர்த்தர் கிருபை பாராட்டும். ஊழியர்கள் இன்றைக்கு ஒரு நாளும் பேங்க் பேலன்ஸையோ பினான்ஸ் பேலன்ஸையோ பார்த்து ஊழியம் செய்யாதபடி ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டோ என்பதை கண்டு அறிந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வாசிங்களேன், பவுல் உற்று பார்க்கிறான். அவனை பவுல் உற்று பார்க்கிறான். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு
அப்போ உற்று பார்க்கணும். உற்று பார்க்கும்போது விசுவாசம் இருக்கான்னு பார்க்கணுமே தவிர பணம் இருக்கா பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்க கூடாது. பவுல் உற்று பார்க்கும்போது அவனுக்கு பார்த்த விஷயம், அவன் முடமானவன் தான், விளங்காதவன் தான், அவனுக்குள் ஒரு விசுவாசம் இருக்கிற விசுவாசம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். அவனுக்கு கால் ஊன முடியாது, நிமிர முடியாது, நிக்க முடியாது. ஆனா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. உங்களுக்கு கால் ஊன முடியல, நிமிர முடியல, நிக்க முடியல, பரவாயில்ல. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் வசனம் கேட்டுக்கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார், நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், காலூன்றி நிற்க பண்ணுவார். நிந்திக்கப்பட்ட ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தி நிறுத்துவார். காரணம், உங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஆசிங்களேன். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். எத்தனை பேர் கல்லகத்தி ஆமென் சொல்ல முடியும் தெரியல. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க லிம்போவாய் கம்பி நடக்க மாட்டீங்க, குதித்து எழுந்து நடக்கிற கிருபையை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாட்களே, இந்த கோவிட்-19 நாட்களே உங்களுக்கு விசுவாசம் பெருகட்டும். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களை குதித்து எழும்பி நடக்க பண்ணுவார். திருச்சபை மக்களே, நீங்கள் குதித்து எழும்பி நடந்து தேவநாமத்தை உயர்த்துகிற கடைசி கால எழுப்புதலாய் கர்த்தர் திருச்சபையை மாற்ற வல்லவர். தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. வாசிங்க எப்படி அவன் என்ன செய்கிறான்? உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து அப்போ இந்த லீஸ்திரா ஊர்ல முதல் முறை ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். முதல் முறை ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அங்கே பார்க்கிறான், ஒருவனுக்குள்ளாக ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கண்டான். அவன் குதித்து எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டான். அப்ப லீஸ்திராவில கால்கள் வணங்காதவனா இருந்தாலும் அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்ததை பார்க்க முடியும். இந்த ஊர்ல தான் இந்த தீமோத்தேயு வளர்ந்து வருகிறான். ஆனால் தீமோத்தேயு பயங்கர விசுவாசமா இருப்பதை பார்க்க முடியும். தீமோத்தேயுடைய சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி காரணமே விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சா? வாசிக்கலாமே. 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தீமோத்தேயுடைய பேக்ரவுண்ட பத்தி எழுதுறான். ஆமா, நம்ம வாசித்தோம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல விசுவாசம் உள்ள தாய், விசுவாசம் உள்ள யூத பெண்மணி என்று தீமோத்தேயு அம்மாவை பவுல் அறிமுகப்படுத்துகிறான். அதே பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல தீமோத்தேயு குறித்து எழுதும்போது வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் கீழே வாசிக்கலாமே. கிறிஸ்து இயேசுவினால் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் அடுத்த வசனம் நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களை உன்னை நினைத்து அடுத்த வசனம் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். தீமோத்தேயுக்கு என்ன வருதா? மாயமற்ற விசுவாசம். அப்ப லீஸ்திரா ஊர்ல கால்களும் கடந்து பலவீனப்பட்டு முடமான ஒருத்தன் கிடக்குறான். அவனுக்கு ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கண்டு நீ எழுந்து நட சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து ஓடுகிறான். இதை தீமோத்தேயு வாலிபத்தில் பார்க்கிறான். சோ அவனுக்குள்ளே சொசைட்டில ஒரு விசுவாசம் வந்து விடுகிறது. சொசைட்டில விசுவாசம். அதுபோல லீஸ்திராவில பலவிதமான பாடுகள் பவுல் அனுபவிக்கும் போதெல்லாம் விசுவாசத்தை காத்துக் கொண்டதை தீமோத்தேயு பார்க்கிறான். தீமோத்தேயுடைய விசுவல் முழுவதுமே பவுல் அப்போஸ்தலன் விசுவாசத்தை காத்துக் கொண்டான். இப்ப லீஸ்திராவில முதல் முறை நடந்த ஒரு பெரிய அற்புதம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கண்டு அவர் ரட்சிக்கப்படுறான். சோ விசுவாசம் அவனுக்கு படித்து விடுகிறது மனசுக்குள்ள. அடுத்ததாக பவுலையும் பர்னபாவையும் பலவிதமான இக்கட்டுகள், வாசி நேரம் நமக்கு இல்ல, பவுலையும் பர்னபாவையும் பலவிதமான இக்கட்டுகள் நடத்துறாங்க. அவங்க அடிக்கிறாங்க, பலவிதமான குற்றவாளியாக விடப்படுகிறாங்க. அந்த இடங்களிலும் பவுல் விசுவாசத்தை காத்துக் கொண்டதை அவன் பார்க்கிறான். சோ விசுவாசம் அவர்கள் இரட்டத்திலேயே வளர்கிறது. முடித்து விடவில்லை. அவனுடைய தாய் எப்படிப்பட்டவன வாசிங்களேன். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வருகிற தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் தீமோத்தேயுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது பவுலுக்கு ஸ்தோத்திரிக்க வந்தது. அட தீமோத்தேயு, உனக்கு இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை பார்க்கும்போது நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப மாயமற்ற விசுவாசமானவர்கள் காணப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிங்களேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாக்குள்ளும் நிறைந்திருந்தது. ஹலோ, அம்மாவும் பாட்டி எப்படி விசுவாசம் நிறைந்திருந்தார்களாம்? ஆமா, தீமோத்தேயுடைய பாட்டி விசுவாசம் நிறைந்திருக்கிறாங்க. தீமோத்தேயுடைய அம்மாவும் விசுவாசம் நிறைந்திருக்கிறாங்க. தீமோத்தேயுக்குள்ள மாயமற்ற விசுவாசம் நிறைந்திருந்தது. பவுல் அப்போஸ்தலன் லீஸ்திரா ஊர்ல முதல் அற்புதம் செய்வதற்கு காரணமே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம்.
லியத்ரா ஊர்ல பவுலும் பர்னபாவும் விசுவாசத்தை காத்துக் கொண்டாங்க. பலவிதமான உபத்திரவ நடுவிலே விசுவாசத்தை காத்துக் கொண்டாங்க. அதை தீமோத்தேயு அறிகிறான். அதே தீமோத்தேயு குடும்பங்களுக்குள்ளாக பாட்டியும் நிறைவான விசுவாசம், மகனும் நிறைவான விசுவாசம். வாசிங்களேமா. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அப்போ எப்படிப்பட்ட விசுவாசம்? நிறைவான விசுவாசம், மற்றும் நிலைத்திருக்கிற விசுவாசம். ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபெய்த், கம்ப்ளீட்டான ஒரு ஃபெய்த், நிறைவான விசுவாசம், நிலைத்திருக்கிற விசுவாசம். பாருங்க, திரும்ப வாசிங்களேமா. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயுக்குள்ளும் நிலைத்திருந்தது. நிலைத்திருக்கிற விசுவாசம். திரும்ப சொல்றேன் பாருங்களேன், விசுவாசம் மாறக்கூடாதுங்க. நிறைவான விசுவாசம், ஃபுல்லான. இப்ப கடுமையான விசுவாசம் என்று சொல்ல ஃபுல்லான விசுவாசம். நிறைத்திருக்கிற விசுவாசம், நிலையான விசுவாசம். நிலைத்திருக்கிற விசுவாசம் எப்படி? அப்படி எந்த சூழ்நிலையிலும் மாறாத ஒரு விசுவாசம். நிலைத்து கஷ்டங்கள் வரும்போது விசுவாசம் போவதோ, கஷ்டங்கள் இல்லாத விசுவாசம் பெருகி இருப்பதல்ல, நிலைத்திருக்கிற விசுவாசம். பிரியமானவர்களே, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? கொரோனா காலங்களில விசுவாசம் குறைந்து இருக்கிறதா? மற்ற நாட்களில் விசுவாசம் பெருகி இருக்கிறதா? பணங்கள் வரும்போது விசுவாசம் அதிகமா, பணமற்ற நிலைமையில விசுவாசம் குறைந்து இருக்கிறதா? நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இன்றைக்கு நிலைத்திருக்கிற விசுவாசம், நமக்குள் நிறைந்திருக்கிற விசுவாசம், நிலைத்திருக்கிற விசுவாசம். ஆசைகள் எப்படியா? அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் தாயாகிய ஐனிக்கேயுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, அம்மா அப்பா நீங்க விசுவாசத்தில் நிலைத்திருந்தீங்க சொன்னா உங்க பிள்ளைங்க நிச்சயம் மாயமற்ற விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள். டியர் பேரண்ட்ஸ், நீ கிறிஸ்துவின் வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்படிதான் உங்க பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தாய் போல சேலை, தாயை போல நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அப்போ தாய் எப்படி இருக்காங்க அப்படிதான் பிள்ளை இருப்பாங்க. அப்போ நீங்க நான் பெற்றோர்கள் நீங்க 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 நிலையான நிறைவான விசுவாசம் இருக்கும்னு சொன்னா உங்க பிள்ளைகளும் மாயமற்ற விசுவாசம் நிலைத்திருப்பார்கள். நான் பலமுறை பேசுற விஷயம் திரும்ப பேசுகிறேன். திருச்சபையில விசுவாச குடும்பங்கள் தாயும் தகப்பன் மாறும். நீங்க எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள். நீங்க எவ்வளவு அதிகமா கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ அவ்வளவு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. நீங்க எவ்வளவு அதிகமா மற்றவரை பத்தி மோசமா பேசுறீங்களோ உங்க பிள்ளைங்க அதே கல்ச்சர் தான் வளர்ந்து வருவாங்க. பாரம்பரியமாய் தவறழைக்கிற தலைமுறை உருவாக்குறவர்களாக அல்ல, இன்று மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்மை கர்த்தர் மாற்றி நம் நிமித்தம் தலைமுறையை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, பாட்டிக்கு பயங்கர விசுவாசம், அதே விசுவாசம் மகனுக்கும், அந்த மகனுக்கு விசுவாசம் பேரனுக்கும், தலைமுறையாக விசுவாசம் வருவதை பார்க்க முடியும். இந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாய் ஒரு குடும்பத்திலே காக்கப்படுவதாக நான் திரும்ப அடிக்கடி சொல்ல விஷயம் திரும்ப சொல்கிறேன். அழுது ஜெபிக்கிறவள் தன் பிள்ளையை பென்யமீனை மாற்றி விடுகிறாள். துதிக்கிறவள் தன் பிள்ளையை யூதாவாக மாற்றி விடுகிறாள். துதித்த லேயாள் தன் பிள்ளையை யூதாவாக மாற்றி விடுகிறாள். அழுத ராகேலும் தன் பிள்ளையை பென்யமீனை மாற்றி விடுகிறாள். அழுது ஜெபிங்க, துதித்து ஜெபிங்க, உங்க தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தை காத்துக் கொண்டவள் அடுத்ததாக தன் தலைமுறைக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறாள். நிச்சயமாக சொல்கிற இந்த காலகட்டங்களில் பெற்றோர்கள் எவ்விதமோ அப்படியே பிள்ளைகளும் இருப்பார்கள். நீங்க 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 வீட்டுல சினிமா பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க தியேட்டர்ல போய் சினிமா பார்க்கும். நீங்க உங்க குடும்பத்துல பரிசுத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் உங்க பிள்ளைகளுடைய பரிசுத்தை நீங்கள் கவலைக்குறதாய் மாறிவிடும். ஆகவே தயவு கூர்ந்து பெற்றோர்கள் நிலைத்திருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் தலைமுறைகளும் நிலைத்திருக்கிற விசுவாசத்தை வளர்ந்து வர கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். Tell me your friend, I will tell about you. பழைய அதுவும் ஒரு நல்ல ஒரு பழமொழி தான். ஆனா tell your family, I will tell about you. உன் குடும்பத்தை பற்றி சொல்லி நான் உன்னை பற்றி சொல்றேன். குடும்பம் பெரிய இம்பாக்ட்ங்க. ஒரு 6 பிள்ளைகள் வளர்ந்து வருவதில் குடும்பத்தின் பங்கு அதிகம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் சர்ச்சோட ஆக்சஸ். நான் அடிக்கடி சொல்வது போல ஒரு 7, 8, 10 மணி நேரங்கள் தான் சர்ச்சோட ஆக்சஸ்ங்க. அதுக்கப்புறம் முழுவதுமே குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பிள்ளைகள் ஆக்சஸா இருக்கிறாங்க. சமுதாயம் சீழ்ந்து கிடப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக பிள்ளைகள் அதிகமாய் பழகுவதும் புழங்குவதும் தாய் தகப்பன் பிள்ளைகள் குடும்பத்தோடு கூட. நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் காமிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஸ்டாண்டர்ட்ல வாழ்ந்திருப்பதை நீங்கள் உணர முடியும். நிச்சயமாய் உணர முடியும்.
நான் என் வாழ்க்கையில அபியாசித்து பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமா ஆவிக்குரிய விஷயங்களை நீங்க அதிகம் முன்னெடுக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாய் உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வருவதை நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும். நீங்க நெகட்டிவா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் அப்படியே இருக்கும். யாரையும் மதிக்க மாட்டாங்க குடும்பத்துல. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க எல்லாம் நம்ம நெகட்டிவா பேசிக்கிட்டு இருப்போம். பிள்ளை வளர்ந்து வரும்போது நெகட்டிவா தான் வளர்ந்து வரும். நீங்க விசுவாச வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை வளர்த்தி பாருங்களேன். எந்த தவறான காரியத்தை பேசாம நல்லவர் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இயேசுவே இயேசு வாழ்க்கை பரிசுத்தம் வேத புஸ்தகம் விசுவாசம் என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய நோக்கத்திலே உங்க பிள்ளைகளை வளர்த்தி பாருங்களேன். உங்க பிள்ளைகள் எந்த நிலைமையிலும் முதிர்மையிலும் அதை விடாதபடி அதை தொடர்ந்து செயல்படுத்துவதை கர்த்தர் கனமாய் நடத்த வல்லவர். அதை தேசம் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கமான், தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இனி என் பிள்ளைகளுக்கு முன்பாக என் குடும்பங்களுக்கு முன்பாக நான் சாட்சியா இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் சாட்சியோட வாழ்க்கை கொடுப்பார். உன் பாட்டிக்கு நிலைத்திருக்கிற விசுவாசம், உன் அம்மாக்கும் நிலைச்சிருக்கிற விசுவாசம், அதே மாயமற்ற விசுவாசம் உனக்குள் நிலைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். எஸ்ராவிலே முதல் அற்புதம் நடப்பதற்கு காரணம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். தீமோத்தேயுவை பிலிப்பு சபைக்கு தீமோத்தேயை அறிமுகப்படுத்துவதற்கு தொட்டு முன்பாக விசுவாசத்தை பற்றி எழுதுகிறான். விசுவாசத்தை பற்றி எழுதின உடனே அவனுக்கு தீமோத்தேயு ஞாபகம் வருகிறது. தீமோத்தேயு எழுதி விடுகிறான். நான் உங்களை விசாரிக்கிறேன், தீமோத்தேயு அனுப்பலான்னு இருக்கேன். ஏன்னா அவன் என்ன போலவே இருக்கிறான், என்ன போலவே யோசிக்கிறான். உங்களை பற்றி எல்லாத்தையும் அறிந்து கொள்வதற்கு அவனே சரியானவன். அவன் அனுப்பு. என்ன காரணம்? அவனுக்கு மாயமற்ற விசுவாசம் இருக்கிறது. நீங்க எல்லா இடத்துலயும் தீமோத்தேயு வருகிறதுல பாத்தீங்கன்னா அங்க விசுவாசம் காரியத்தை பவுல் நோட் பண்ணியிருப்பதை பார்க்கும். எல்லா இடங்களிலும் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களிலும் தீமோத்தேயு என்று வருகிற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க விசுவாசத்தை பற்றி எழுதியிருப்பதை பார்க்க முடியாது. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், விசுவாசமாய் வாழ்ந்திருக்கணும். இப்ப லியஸ்திரா ஊர்ல முதல் அற்புதமே விசுவாசம். லியஸ்திரா ஊர்ல வாழ்ந்தவர்கள் யாரு? இந்த ரெண்டு அம்மாவும் பாட்டியும் நிறையான விசுவாசம், நிறைவான விசுவாசம் என்று சொன்ன அதே போல நிலையான விசுவாசம், நிலையான விசுவாசம், நிறைவான விசுவாசம். அறக்குறை விசுவாசம் இல்லைங்க, நிறைவான விசுவாசம், நிலைத்திருக்கிற விசுவாசம். முடிந்து விடவில்லை. அடுத்ததாக பிள்ளைக்கு மாயமற்ற விசுவாசம். இந்த தீமோத்தேயை தான் கர்த்தர் பவுலோடு சேர்க்கிறார். அப்போ தீமோத்தேயு என்ன ஞாபகம் வரும்னா அவனுக்கு மாயமற்ற விசுவாசம், உத்தம குமாரன், என் மகன் என்று பல இடங்களில் வித்தியாசமாய் பவுல் சொல்வதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நமக்கு விசுவாசம் காணப்பட வேண்டும். சரி, வாசிங்க. எப்படியா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நேரம் இல்ல, சீக்கிரம் வாசிக்கணுமா? அதன்பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவன். அவன் சீஷன், இரண்டாவது நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். தீமோத்தேயு ரொம்ப நல்லவன்பா. வெரி குட். உங்களை குறித்து சாட்சி எப்படி இருக்கு? என்னை குறித்து சாட்சி எப்படி இருக்கிறது? மனுஷன் பல விதமா சாட்சி சொல்லலாம், ஆனா நல்ல சாட்சி சொல்றாங்களா? எஸ், நற்சாட்சி உள்ளவரை வாழ்ந்திருக்க வேண்டும். வாசிங்க. எப்படியா? அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே. யாருங்க சகோதரர்களாலே? சகோதரர் சொன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள். எல்லாருடைய சாட்சியும் கேட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனா சகோதரர்களாலே நற்சாட்சி அப்படின்னா நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்க சொல்லணும் அவன் நல்லவன். தீமோத்தேயு கரெக்ட். நற்சாட்சி பெறுவது ரெண்டு விதமான நற்சாட்சி. ஒன்று சமுதாயத்தில் வாழ்ந்த நற்சாட்சி, இன்னொன்று சகோதரத்தில் வாழ்ந்த நற்சாட்சி. இன்னைக்கு நற்சாட்சி நம்ம எப்படி வாழ்றோம்? உங்களை 10 பேருக்கு பிடிக்கும், 10 நல்லவன் சொல்லுவாங்க. நீங்க இப்போ காலங்களுக்கு காசு கொடுத்து பாருங்க, இல்ல ஏதோ ஹெல்ப் பண்ணி பாருங்க, ஏதோ நல்ல விஷயம் செய்ய, ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சுன்னா உடனே அவர் நல்ல வருவாங்க. ஹலோ, நல்ல வருவாங்க. நீங்க செய்யாம போனா ஐயோ அவனை மாறு மோசம் பாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆனா சகோதரர்கள் அப்படி அல்ல. அவர் கிறிஸ்து இயேசுவுக்கு பயப்படுறபடினால அவங்க சொல்ற சாட்சிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்லுகிற சாட்சி தான் முக்கியம். உங்க பாஸ்டர் உங்களுக்கு சொல்ற சாட்சி ரொம்ப முக்கியம். சகோதரர்கள் சாட்சி சொல்றாங்க, பவுலே சொல்றாங்க அவன் என்னை போன்றவன். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள விசுவாச குடும்பங்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட சாட்சியுள்ள தேவ மனுஷனாய் ஊழியராய் கர்த்தர் என்னை மாற்றுவாராக. சாட்சி, நல்ல சாட்சி உள்ள தேவ வாழ்க்கை. வாசிங்க. சகோதரர் சாட்சி பெற்ற தீமோத்தேயு அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். நல்ல சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அடுத்தது அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி. அப்போ நற்சாட்சி உள்ளவனை பவுல் தன்னோடு கூட்டிக் கொள்ள போக விரும்புகிறான். அப்போ ஒரு ஊழியக்காரன் யாரோட சேர வேண்டும் தெரியுமா? நற்சாட்சி உள்ளவனோடு சேர வேண்டும். நற்சாட்சி உள்ளவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஹலோ, நற்சாட்சியை உருவாக்கும்படி அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் கூட தீமோத்தேயு நல்ல சாட்சி. சரி, இந்த தீமோத்தேயு தான் பாருங்களேன் சகோதர சாட்சி பெறுகிறான். குடும்பத்திலே மாயமற்ற விசுவாசம் இருக்கிறது. பவுல் சொல்றான் இவன் என்னை போன்றவன். வாசிங்களேமா, பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு உங்க செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயு உங்களிடத்தில் ஏன்னா அனுப்புவேன் என்று மனத்தேறுதல் யாரால கொடுக்க முடியும்? இந்த தீமோத்தேயு. ஏன்னா தீமோத்தேயு தான் யார மாதிரி இருக்கிறான்? பவுல் வாசிங்களேமா. சீக்கிரமாய் தீமோத்தேயு உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை ஏன் தீமோத்தேயுன்னு சொன்னா, தீமோத்தேயு உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. அப்ப பவுல் அப்போஸ்தலன் தானப்ப ரெப்ரசன்ட் பண்ணி நீ எப்படி இருக்கீங்க விசாரிப்பது போலவே இருக்கும். யார் போனா? தீமோத்தேயு போனா. அப்போ தீமோத்தேயுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்களேன். தீமோத்தேயு எப்படி நம்பறான் பாருங்களேன். வாசிங்களேமா. அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல. அப்ப தீமோத்தேயு எப்படியா? உண்மையாய் விசாரிக்கிறவன். உண்மையா பிலிப்பி பட்டணத்துக்கு தூரமா இருக்கிறான், போய் பார்க்க முடியாத சூழ்நிலை. பிலிப்பி அவளை உண்மையாய் விசாரிக்க நினைக்கிறான். ஒரு ஊழியனுடைய அழகு உண்மையாய் விசாரிக்கணும். தன் ஆடுகள் மேல, தன் பிள்ளைகள் மேல, தன் குடும்பங்கள் மேல, தன் விசுவாச பிள்ளைகள் மேல உண்மையான கரிசனை. எப்படி தெரியும்? சும்மா வாய் விட்டு பேசுகிறதுனால அவன் உண்மையான கரிசனை உள்ளவனா இல்லையா என்பது எப்படி தெரியுமா? தேவனுடைய சம்பந்தம் காத்திருப்பதை வைத்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஊழியனுடைய அழக, ஆமா, அவன் அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறது இருக்கிறது. எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறானோ அவ்வளவு அதிகமாய் கரிசனை உள்ள ஊழியர் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அது பவுல் சொன்ன இடைவிடாம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விசுவாசத்தை காத்துக்கணும். உங்க விசுவாசம் வார்க்கப்பட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விசுவாசம் 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 என்று பல இடங்களில் விசுவாசம் பற்றி பேசுகிறான். அதே போல பரிசுத்தத்தை பற்றி பேசுறான், தாழ்மை பற்றி பேசுறான். கரிசனை உள்ள ஒரு பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறான். அதே கரிசனை யார் மேல இருக்கான்? தீமோத்தேயு மேல இருக்கிறவன் நம்புறான். பவுல் வர முடியாத நேரத்துல கரிசனையோடு காரியங்களை செய்கிற தீமோத்தேயுவை கர்த்தர் வைத்தது போல ஒருவேளை குடும்பங்களே பாசஸ் வர முடியாட்டினா அந்த காரியங்கள் நேர்த்தியாய் செய்கிற தீமோத்தேயுக்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. உங்க அக்கம் பக்கம் விசுவாசிகளை கொண்டு போய் பார்த்து தேற்றி இயேசு, ஏன்னா பாஸ்டர் இருந்தா இப்படிதான் பார்த்திருப்பாரு. அந்த இருதயங்களை புரிந்து அதன்படியாக செய்கிற தீமோத்தேயுக்களை கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. உங்களுக்கு அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவினாசி சபையே, கோவை சபை, ஈரோடு சபையே, இப்படிப்பட்ட சபை, நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் நான் உங்களை நேரே பார்க்க முடியாவிட்டாலும் ஆங்காக இருக்கிற வாலிப பிள்ளைகள், அங்க இருக்கிற குடும்பங்கள், எங்க அக்கம் பக்கம் விசுவாசிகளை நீங்கள் விசாரிக்க வேண்டும். அதுதான் தீமோத்தேயின் இருதயம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். தீமோத்தேயின் இருதயம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். குறை சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்தி விடுவோம். இந்த காலகட்டங்களில் உங்களால் முடிந்த அந்த நற்கிரியைகளையும் கரிசனையும் அன்பான வார்த்தைகளையும் பகிர்ந்து கொடுப்போம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் போக முடியல. நான் ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்பணும், என்ன போல ஒருத்தர் அனுப்பணும். தீமோத்தேயு அனுப்பலான்னு இருக்கிறேன். தீமோத்தேயு யாரா? பவுலை போலவே சிந்திப்பவன், பவுலை போன்றே யோசிக்கிற திறமை உள்ளவன். வாசிங்களேன். உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அப்ப தீமோத்தேயு எப்படியா? அவன் கிறிஸ்து இயேசுவுக்குரியதை தேடுகிறான், தனக்குரியதை தேடுறது இல்ல. நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்குரியதை தேடாம கிறிஸ்து இயேசுவுக்குரியதை தேட கிருபை பாராட்டுவாராங்க. நீங்க ஒண்ணு செஞ்சாலே இது கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானதான்னு நீங்க தெரிஞ்சு போடணும். எதை செய்தாலுமே இது கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானதா. தீமோத்தேயு சொல்றான், அவன் என்ன போலவே இருக்கிறான். அவன் ஏன் அவன் மட்டும் ஸ்பெஷல் சொன்னா, அவன் தனக்குரியதை தேடாம கிறிஸ்து இயேசுக்குரியதை தேடுறான். வாசிங்களேமா. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல், மற்றவர்கள் எல்லாரும் எப்படியா? கிறிஸ்து இயேசுவுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணம். இன்னைக்கு சபைக்கு இப்படிப்பட்ட தீமோத்தேயுக்கள் அவசியம். சபை பாஸ்டர்ஸ் இல்லாட்டி கூட துணிந்து செய்கிற, தோள் கொடுக்கிற சபையிலே ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்டர்ஸ் மிகவும் அவசியம். ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்டர் சபையில மிகவும் அவசியம். நீங்க பவுலை போல அவன் இருதயத்தை புரிந்து செயல்படுகிற ஜபக்குழுக்கள் அவசியம்.
பாஸ்டரோட மைண்ட் நல்லா புரிஞ்சிட்டு அதன்படியாக வேலை செய்கிற அப்படிப்பட்ட துணிவுள்ள தீமோத்தேயுகள், மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்கள், மாயமற்ற விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்கள், நல்ல சாட்சி உள்ளவர்கள், நல்ல சீஷத்துவத்தில் வாழ்கிறவர்கள், உத்தம தீமோத்தேயுகள் எடுத்து வாசிங்க. அப்படிப்பட்ட தீமோத்தேயுகள் எதிர்காலத்தில் உண்டானால் மாத்திரமே சபை ஜெயமாய் மாறும். பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு கிடைத்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு சபையிலும் போதகர்களுக்கு நல்ல தீமோத்தேயுவை கர்த்தர் காண செய்வாராக. நம்மையும் கர்த்தர் பவுலை போல வாழ்ந்திருக்க கிருபை பாராட்டுவாராக. I see myself to be like a Paul. ஒரு பவுலை போன்ற ஒரு ஊழியக்காரனாய் வாழ வேண்டும் என்று நான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். நீங்களும் ஆண்டவரே தீமோத்தேயு போன்ற நல்ல ஒரு தேவ மனுஷனாய் வாழ்ந்திருக்க எனக்கு கிருபை பாராட்டும் என்று வாஞ்சியுங்கள். நானும் தீமோத்தேயு போல வாழ விரும்புகிறேன். தீமோத்தேயு போல நல்ல உத்தம குணமாய் வாழ விரும்புகிறேன். இயேசுவுக்காய் வேலை செய்கிறவனாய் மாற விரும்புகிறேன். இயேசுவுக்காய் வேலை செய்கிற உற்சாகப்பட விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கிருபைகள் கர்த்தர் நமக்கு சிந்தைகளை கர்த்தர் நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய ஊழியர்கள் கர்த்தர் வைப்பாராக. வெறும் பேச்சாக அல்ல, ஏதோ அப்படியே பேசிட்டதில்ல, உண்மையாக இது நம்முடைய இமோஷனாக, இது நம்முடைய பேச்சாக, இது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறட்டும். இது நம்முடைய ஆழமான சிந்தையாக மாறட்டும். இந்த கொடிய காலங்களுக்கு பின்பாக சபைக்கு கர்த்தர் இரண்டாம் சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாம் சந்தர்ப்பத்தில் இன்னும் உத்வேகத்தோடு ஊழியம் செய்ய, வேலை செய்ய கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. வாசிக்கலாமா? நான் அனுப்ப விரும்புகிறேன். அங்கிருந்து வாசிக்கணும். 19 வாசிக்கணும். அன்றையும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயு உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனே என்று வேறொருவனும் என்கிட்ட இல்ல. மற்ற எல்லாரும் அப்ப தீமோத்தேயு தவிர மற்ற எல்லாரும் கிறிஸ்துவுக்குரிய, அப்ப நீங்கள் நான் எப்படி தெரியுமா, நம்முடைய தேடல் முழுவதுமே கிறிஸ்துவுக்குரியதை தேட ஆரம்பிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். தங்களுக்குரிய, அப்ப பிலிப்பி சபையில படிக்கும்போது நம்மள எப்படி செய்யணுமா, கிறிஸ்துவுக்குரியதை தேடணும், நமக்குரியதை செய்யக்கூடாது, தேடக்கூடாதுங்கிற ஒரு போதகத்தையும் சொல்லி விடுகிறான். தீமோத்தேயு குறித்து சொல்லும் போது அவனுடைய பிரசனம் பேசும்போது அதை சபை மக்கள் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி செய்ய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் உபதேசிப்பதையும் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாமா? எப்படியா? மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல, அப்பா பிள்ளை பாசம், தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று. சுவிசேஷத்தின் நிமித்தம், வேற எந்த நிமித்தமும் இல்லைங்க, சுவிசேஷத்தின் நிமித்தம். சுவிசேஷத்திற்காய் நீங்கள் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கணும். தீமோத்தேயுக்கு பவுலுக்கு இருக்க பாண்டை தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, அப்பா பிள்ளை பாசம் இல்ல, அவங்க அப்பா பிள்ளை கிடையாது. ஆனா சுவிசேஷத்தின் நிமித்தம் தகப்பனுக்கு பணிவிடை செய்கிற பிள்ளையை போல தீமோத்தேயு வாழ்ந்து வந்தாங்க. நான் அப்படிதான் என்னுடைய சீனியர் பாஸ்டர்ஸ்க்கு அவங்களை பவுலை போல பார்க்கிறேன். நான் தீமோத்தேயுவை வாழ்ந்திருக்க விரும்புகிறேன். குறை பேசிக் கொண்டிருக்க அல்ல, குறை பேசி தீமோத்தேயு பலரோடு பழகி இருக்க முடியும், பலருடைய வார்த்தையை கேட்டிருக்க முடியும். எதுக்கு நீ பவுலோட போற, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் அவசியமே இல்லைன்னு பல விதங்கள் பேச. ஆனால் அவனுக்கு இருந்த மாயமற்ற விசுவாசம் கடைசி வரைக்கும் பவுலோடு கூட இருக்கும்படியாய் அவனை ஆவி ஏவினது. நீங்களும் நானும் மாயமற்ற விசுவாசம் உள்ள பிள்ளைகளை வாழ்ந்திருக்கிறதை பாராட்டுவாராக. நீங்களும் நானும் தகப்பனும் பிள்ளையுமாய் போல நாம் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்திற்காய் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிற ஞானத்தை கர்த்தர் திருச்சபைக்கு கொடுப்பாராக. இனி கொரோனா காலங்களுக்கு பின்பாக அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய குணங்களை, குணாதிசயங்களை கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, கிறிஸ்து இயேசுவை தேடாமல் உலகத்தை தேட யாரையும் தீமோத்தேயு பார்க்கல. அவன் பவுலை பார்த்தான், கிறிஸ்து இயேசுவை பார்த்தான், போய்கிட்டே இருந்தான். சைட்லயே பார்க்காதீங்க, நீங்க தரிசனத்தை மாத்திரம் பாருங்க, சுவிசேஷத்தை மாத்திரம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவை மாத்திரம் பாருங்க. நல்லவங்களா கெட்டவங்களா பல்ச பிடிச்சு பார்த்துருக்க வேணாம். கர்த்தருக்கு முன்னிறுத்தி நீங்கள் தேவனுக்கு சுவிசேஷகர்களாய், தேவனுக்கு நல்ல தீர்க்கதரிசிகளாய், நல்ல மெய்ப்பர்களாய், நல்ல 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 போதகர்களாய் கர்த்தர் வைத்திருக்க ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரியிலும் கர்த்தரை வல்லமையை பயன்படுத்துவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்துல உண்மையாய் ஊழியம் செய்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. வாசிங்களேம்மா. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அவனுடைய உத்தம குணத்தை பிலிப்பி பட்டணத்துல இருக்க தெரிஞ்சுக்காங்க. தீமோத்தேயுடைய உத்தம குணத்தை, சாட்சி, சகோதர சாட்சி. இரண்டாவது, தீமோத்தேயுவின் உத்தம குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது.
அப்ப நீங்களும் நானும் உத்தம குணத்துல நல்ல சாட்சியிலும் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். பிலிப்பி இன்னைக்கு என்ன சொல்றீங்க பாஸ்டர்? விசுவாசம், மாயமற்ற விசுவாசம். அம்மா அப்பா நீங்க உங்க நிலையான விசுவாசத்தை பிடிச்சீங்கன்னா உங்க தலைமுறைகள் நிச்சயமாகவே தீமோத்தேயை போல மாயமற்ற விசுவாசத்தை பிடித்துக் கொள்வார்கள். நீங்கள் நீங்கள் லியத்ரா போன்ற ஊர்ல ஒருத்தன் முடமானவன், கால்கள் விளங்காத ஒருவன், அவன் கால்கள் விளங்காதவன் தான், ஆனா அவனுக்குள் இருந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவன் எழும்ப நிறுத்தது. இதெல்லாம் லியத்ரா ஊரில் நடந்தது, லியத்ரா ஊரில் நடந்தது. இதெல்லாம் 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 தீமோத்தேயுடைய ஊரு. இதெல்லாம் தீமோத்தேயை பார்த்து அறிந்து வளர்ந்து வந்தவன். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தை சார்ந்தே வாழ்கிறோம் என்கிற கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். என்ன கலாச்சாரம்? திரும்ப சொல்றேன், விசுவாசத்தை சார்ந்து வாழ்கிறோம். அப்பா வசனம் கேட்கணும், எப்படி கேட்கணும்? ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தோடு வசனத்தை கேட்கணும். சும்மா காதை கடைஞ்சிட்டு ஜாலியா அப்படி அப்படி இப்படி பார்த்து வசனம் கேட்க முடிவு பண்ணிட்டோம்னா ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தோடு வசனத்தை கேட்கணும். கால்கள் விளங்காத ஒருவனே ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தினால வசனத்தை கேட்டு பலப்பட முடியும் என்று சொன்னால், நல்ல காலங்கள் இருக்கிற நீங்கள் நானும் ரட்சிப்பு கேட்ட விசுவாச வசனம் கேட்போம் என்று சொன்னால் நம்மை கொண்டு கத்த செய்கிற காரியங்கள் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவன் கால்களை கத்த பலப்படுத்தினான். நான் சொல்றேன், பலவீனத்தின் நடுவில் ரட்சிப்பு கேட்ட விசுவாச வசனம் கேட்டு பாருங்களேன், உங்க பலவீனத்தை கத்த நீக்கி உங்களை விடுவிக்க கத்த வல்லவரா இருக்குது. முடம் என்று சொன்ன சர்வமுடத்தை பார்த்து பேசுற உங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் முடம் கிடக்குதோ, எங்கெல்லாம் பலவீனம் கிடக்குதோ, அந்த பலவீனத்தின் நடுவிலும் ரட்சிப்பு கேட்ட விசுவாச வசனத்தை கேடுகள், வசனம் உங்களை விடுதலையாக்கும். ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தினோடு வசனம் கேட்க வேண்டும். லியத்ரா ஊர்ல எப்படி இருக்கான்? ஒன்று ரட்சிப்பு கேட்ட விசுவாச வசனம் கேட்கிறவனா இருந்தான் ஒருத்தன். அவன் நடந்த அற்புதத்தை தீமோத்தேயு பார்க்கிறான். பவுலும் பர்னாவும் படுகிற பிரயாசங்கள், பட்ட துன்பங்கள் தீமோத்தேயு சொல்றான், நாங்கள் லியத்ராவில் பட்ட பாடல்கள் தெரியுமே. அப்ப லியத்ராவில் பல பாடுகள் பட்டதை தீமோத்தேயு அறிந்திருக்கிறான். அந்த பாடுகள் நம்ம நிமித்தம் பாடுகள் மத்தியிலும் பவுலும் பர்னாவும் விசுவாசத்தை காத்துக் கொண்டதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் குடும்பம் எப்படி? அவன் குடும்பமும் நல்ல நிலையான விசுவாசம், நிறையான விசுவாசம். அவன் பாட்டிக்குள்ள அந்த விசுவாசம், அவங்க அம்மாக்குள்ளேயும் விசுவாசம், அந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள. அப்போ குடும்பத்துக்குள்ளேயும் விசுவாசம், அவன் பார்க்கிற பாஸ்டர்ஸ் பவுலும் பர்னபாவும் அவனுக்குள்ள விசுவாசம், அவன் 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 சுற்றி விசுவாசம் என்றால் அவனுக்கு வசனம் கேட்கிறான், அவனுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். அவன் பார்த்தது முழுவதுமே லியத்ரா ஊர்ல விசுவாசத்தை பார்க்கிறான், ஊர்லயும் விசுவாசத்தை பார்க்கிறான், குடும்பத்துக்குள்ள விசுவாசம் பார்க்கிறான். அவனுக்கு ஒரு மாயமற்ற விசுவாசியாய் அவன் வளர்ந்து வருகிறான். தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்கிறவர் தீமோத்தேயு. சகோதரனால் நல்ல சாட்சி பெற்றுக் கொண்ட தீமோத்தேயு, சீஷனான ஒரு தீமோத்தேயு. முடிந்து விடவில்லை. அவன் பவுலை போலவே சிந்திக்கிற, பவுலை போலவே யோசிக்கிற, பவுலை போல மற்றவருடைய துக்கங்களை விசாரித்தருகிற இருதயம் உள்ள ஒரு தீமோத்தேயுவாய் மாறுகிறான். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்டவளை மாற கத்த கிருபை பாராட்டுவார். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பாட்டிக்கு இருந்த அந்த விசுவாசம், அம்மாக்குள்ள இருந்த விசுவாசம் அடுத்த தலைமுறை தீமோத்தேயுக்குள்ள வந்தது போல எங்க குடும்பத்தில் ஒரு நிலையான விசுவாசம், ஒரு நிறைவான விசுவாசம், நிலையான விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் எங்கள் தலைமுறை கடந்து செல்ல உதவி செய்கிறார். எங்க சபையில விசுவாசம் காண உதவி செய்யுங்க. கடைசி கால விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்றீங்களே, எங்க சபை விசுவாசம் நிறைந்த சபை இருக்க உதவி செய்யுங்க. விசுவாச சபை நிறைந்திருக்கும் போது, விசுவாச குடும்பங்களும் சபை நிறைந்திருக்கும் போது அடுத்த தலைமுறைகள் மாயமற்ற விசுவாசம் வளர்ந்து வருவார்கள். கர்த்தர் தீமோத்தேயுக்குள்ள தேசத்துல வல்லமையை பயன்படுத்துங்க. எங்க அதிகமா நேசிக்கிற பரலோக பிதா, நாங்கள் வேகமா இந்த வசனத்தை தியானித்தோம். லியத்ரா ஊரிலே பிறந்த தீமோத்தேயுவை கர்த்தர் பிலிப்பி பட்டணத்துக்கு கர்த்தர் அனுப்புறீங்க. பவுல் சொல்கிறான், நான் இவனை அனுப்ப விரும்புறேன். இவன் யார்? என்ன போலவே யோசிக்கிறவன். இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்? விசுவாசம் உள்ளவன், விசுவாசத்தினாலே மாயமற்ற விசுவாசத்தினுடைய அனைவரும் நற்சாட்சி பெற்றவன், பவுலை போலவே யோசிக்கிறவன், உத்தமன், நல்ல குணம் உள்ளவன். குணம், கேரக்டர்ஸ் அது எங்களுக்கு ஒரு ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. குணங்கள், குணாதிசயங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். கர்த்தருக்கு பிரயோஜனம் வாழ்ந்துக்கு உதவி செய்யும். நல்ல இருதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிலிப்பி பட்டணத்துல விசுவாசத்தை கர்த்தர் விதைக்கிறீர், விசுவாசத்தை பலியாக எழுதுகிறீர். அது அடுத்ததாக அவள் விசாரிக்க நல்ல விசுவாசம் தேடின ஒருவனை கர்த்தர் அனுப்புகிறீர். அவங்க பிலிப்பி பட்டணம் போன்ற சபை விசுவாசத்தில் பலியாய் மாறவும், விசுவாசத்தையே மையப்படுத்தி வாழ்ந்திருக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைத்துக் கொள்ள உதவி செய்யும். வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும்
விசுவாசமுள்ள தாய்மார்களையும் விசுவாசமுள்ள பாட்டிகளையும் விசுவாசமுள்ள தீமோத்தேகளையும் உருவாக்கி வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசுவாசத்தினாலே நல்ல போராட்டம் போடுறேனே, விசுவாசத்தை காத்துக்கொண்டு சொல்லும்படியா இந்த காலகட்டங்களிலே போராட்டத்தின் நடுவிலே நல்ல விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. தனித்திருக்க சொல்லி நீங்கள் ஒரு நாளும் நான் தனிமையாக கிடக்கிறது நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் பலவீனப்பட வேண்டாம். கர்த்தரோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தை வளருங்கள், உபதேசத்தில் வளருங்கள், சத்தியத்தில் வளருங்கள், ஜெபத்தில் வளருங்கள், வைராக்கியத்தில் வளருங்கள். நான் சொல்கிறேன், இந்த காலகட்டங்களுக்கு பின்பாக கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்கு பிரயோஜனப்படுவோம், கிறிஸ்து இயேசுவுக்கு பிரயோஜனமாக இருப்போம். தகப்பன் பிள்ளைக்கு சுவிசேஷமாய் ஊழியம் செய்வது போல பாஸ்டரும் விசுவாச குடும்பங்களும் இணைந்து தேவநாமத்துக்கு வேலை செய்வோம். கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்வாராக. God bless you. Thank you so much. Praise the Lord. Praise the Lord.